அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் என்னுடன் சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி. கடந்த நாட்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்த இயேசுவை சந்திப்போம் என்ற மாபெரும் நிகழ்ச்சி உங்களுக்குள் நல்லதொரு மாற்றத்தை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளிலும் கூட மீட் த அப்போஸ்தல், அப்போஸ்தலர்களை சந்திப்போம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களை பற்றியும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய கிறிஸ்துவின் திருச்சபையே, உங்களை வாழ்த்தி இந்த புதிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மீட் ஜீசஸ் என்ற செய்தியை நாம் கடந்த வாரங்களில் நாம் கேட்டோம். இன்றைக்கு மீட் த அப்போஸ்தலர்ஸ், அதாவது அப்போஸ்தலர்களை சந்திப்போம். ஒருத்தர் வராரு, நம்ம 2 பேரோடு நிற்கிறோம். வந்தவர் யார் என்பதை நம்முடைய நண்பனுக்கு அவர் யார் என்று சுருக்கமாக சொல்லி இருவரும் கை குலுக்குகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அறிமுகம் அப்படி தானே செய்ய முடியும். முதலாவது பேர், அவர் யார், அப்போ நம்ம நண்பனுக்கு அது புரியும். அது மாதிரி இந்த வகுப்பில் உங்களுக்கு அப்போஸ்தலரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார், அவர்களுடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தில் மார்க்கம், மதம், நம்ம நிகழ்ச்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். மார்க்கம் என்று சொல்லும்போது இந்த அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி, உபதேசத்தின்படி நடக்கிறவர்கள். மதம் என்று ஒன்று இருக்கு, அதுதான் பெரிய பிரிவு. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களாகிய இந்த புதிய ஏற்பாட்டையும் கையில் வச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பழக்கங்களையும் விழாக்களையும் பலவிதமான விபரீதமான யோசனைகளையும் அவர்கள் கைக்கொள்வார்கள். இது கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்து சபைகள் அனைத்துக்கும் இது பொருந்தும். அதனால் அவர்களை கிறிஸ்தவ மதங்கள் என்று நாம் அழைக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அப்போஸ்தலருக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பை மட்டும்தான் காட்டும். இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் த சர்ச்சஸ் ஃபாலோ their own traditions. அது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். knowing the apostles, knowing Jesus Christ. அப்போஸ்தலரை நாம் தெரிந்து கொண்டால்தான் கிறிஸ்து யார் என்று நமக்கு தெரியும். Apostles are the writers of the New Testament. புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் அப்போஸ்தலர்கள். அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை, அதன் பதிவை புரிந்து கொள்ள முடியாது. Apostles are the true witnesses of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடியான சாட்சிகள். குறிப்பாக இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். ஆக அப்போஸ்தலரை தள்ளிவிட்டு நாம் இயேசுவை குறித்து பேசவோ, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்கவோ நம்பவோ நம்மால் முடியாது. ஆக அப்போஸ்தலர் என்ற அந்த நபரை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைய செய்தியில் ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த கேள்வியை நீங்களும் கேட்கிறீர்கள், மதத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கேட்கிறார்கள், போதகர்கள் கேட்கிறார்கள், வேதமானவர்கள் கேட்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் யார் இந்த அப்போஸ்தலர், who these apostles, meet the apostles, அப்போஸ்தலரை சந்திப்போம் என்ற இந்த தகவலை நான் உங்களுக்கு வழங்கும்போது முதல்ல உங்கள் மனதுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். இந்த கையில் இந்த புதிய ஏற்பாட்டை வைத்து படிக்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள் யார்,
அவர்கள் யார் என்ற தகவலை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்போஸ்தலர் யார் என்பதை நம்ம நிரூபித்து அதன்படி நடக்க முடியும். ஆரம்ப காலத்திலேயே அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்திலேயே அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லிக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது during the lifetime of the apostles there were claims of false apostles. அப்போஸ்தலனே கிடையாது, தன்னை அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டான். இன்றைக்கும் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்கலாம், ஒரு 28 வயசு வாலிபன் தன்னை அப்போஸ்தலன் என்றும் தீர்க்கதரிசி என்றும் தலையிலே கையை வைத்து கீழே தள்ளுவதை பார்க்கிறோம். நிறைய பேர் தங்களை அப்போஸ்தலன் சொல்றதுல பெருமைப்படுகிறார்கள். முதல்ல எந்த ஒரு அப்போஸ்தலனும் 30 வயதுக்கு மேற்பட்டவங்க தான். அதை கவனிச்சுக்கணும். இன்னைக்கு குழந்தைகளையும் வாலிபர்களையும் சின்ன பையனையும் காட்டி இவர் அப்போஸ்தலர்னு சொல்லி அந்த கிழட்டு பாஸ்டர் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துவதை அயோக்கியதனத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒரு கேள்வியை கேட்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 29வது வசனம். இந்த கேள்வியை புதிய ஏற்பாட்டில் 239வது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இந்த வசனத்தை அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேள்வி வரும்போதே அப்போ எல்லாரும் அப்போஸ்தலர் இல்லை போலதுன்னு நமக்கு தெரியுது. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? சொல்கிறாள்லாம் வருகிறவன் போவெல்லாம் அப்போஸ்தலராக இருக்க முடியுமா? ஒரு சின்ன கேள்வி. நீ அப்போஸ்தலனாக இருப்பதாக இருந்தால் இயேசுனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் பார்த்த ஆளாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆள் அப்போஸ்தலன்னு சொன்னால் அவனுக்கு வயசு என்ன தெரியுங்களா? 2000 வருஷம். 2000 வருடம் உயிரோடு பூமியில் யாராவது இருக்காங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஏறக்குறைய இன்றைக்கு 2000 வருடங்கள் ஆகிறது. அப்போ இன்னைக்கு ஒரு ஆள் அப்போஸ்தலன்னு சொன்னால் அவன் ஐ விட்னஸ் கிடையாது. அதனால தான் வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தில் இந்த பிரச்சனை முதல் நூற்றாண்டு காலத்திலே இருந்தது என்று நாம் படிக்கிறோம். 2வது அதிகாரம் 2வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 334வது பக்கம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எவ்வளோ தகவல் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஜனங்களை பொல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை பொய்யர் என்று சொல்கிறார். தங்களை அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொன்னபோது அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். இன்னைக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கஷ்டம் யார் இந்த அப்போஸ்தலன் சொல்றது. அப்படி இருக்கும்போது மதத்தில் இருக்கிற ஆட்கள் இந்த உலகத்தோடு மண்டியிட்டு மயக்கமுற்று வழித்தவறி சிந்தனையிலே மூழ்கி கற்பனையிலே வாழ்ந்து இஷ்டத்துக்கு பிதற்றுகிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதனால தான் என் அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலர்களை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால்தான், அறிந்து கொண்டால்தான் இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து படித்து அதன்படி நம்மால் நடக்க முடியும். அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்போது கூடவே ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்து எங்கே எவ்வளவு அதிகாரத்தையும் இடத்தையும் கொடுத்தார்? What are the apostles' authority? Where did he give the place unto them? அப்போஸ்தலர்களுக்கு எங்கே இடம் கொடுத்தார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்படுகிற சபை இருக்க அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கும்படியான இடத்தை கொடுத்துட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் வேணால் பார்க்கலாம். 127 அடி உயரத்தில் பில்டிங்கெல்லாம் இருக்குது. கனடாவிலும் துபாயில் மலேசியாவில் 100 அடுக்குகள் உள்ள வீடுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய அஸ்திவாரத்தை. நீங்கள் பெரிய மரத்தை பார்க்கலாம்,
நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய வேர் எங்கே இருக்குன்னு. அது மாதிரி அப்போஸ்தலர் என்ற அந்த கருத்தை நாம் படிக்க விரும்பும்போது அவர்கள் யார், எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போஸ்தலரை குறித்து மிக உண்மையான, தகுதியான, நியாயமான, உங்களுக்கு பிரயோஜனமான தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். இது புதிய ஏற்பாட்டில் 265வது பக்கம். கையில் பேனா இருந்தால் அடிக்கோட்டிடுங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். சபை குறித்து பேசும்போது சபையினுடைய மூலைக்கல் இயேசு, அதனுடைய அஸ்திவாரம் அப்போஸ்தலர்கள் என்று நாம் படிக்கிறோம். Apostles are the foundation stones. Christ is the cornerstone. சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் திறந்து விடப்பட்ட புறாக்களை போல ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கையில் ஒரு பைபிளை தூக்கிட்டு பறந்து செல்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம். ஒரு கூட்டம் வெள்ளை உடைகளை அணிந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா விதமான சடங்காச்சாரங்களும், பூஜை புனஸ்காரங்களும், மண்டியிடுதலும், தூபங்காட்டுதலும், மெழுகுவத்தி ஏற்றுதலும், பலவிதமான ஆடை அலங்கார உடை அலங்காரங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சற்றேறக்குறைய ஒரு விக்கிரக வழிபாடு போல கிறிஸ்தவம் மாறி இருக்கிறத பார்க்கலாம். முதலாவது சபைன்னு சொன்னால் அந்த சபையினுடைய அஸ்திவாரம் அப்போஸ்தலர்கள் என்ற அறிவு நமக்கு வேணும். இதே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் கவனியுங்கள், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இதில் ஒரு வரிசையை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம நினச்சோம் அற்புதம், அடையாளம், அந்நிய பாஷையில் பேசுறதுனா மிகப்பெரிய விஷயம் அப்படி நினச்சிட்டோம். அற்புதம் செய்கிறவர்களை பார்த்தா அவங்க காலடியிலேயே நம்ம விழுந்து போயிட்டோம். ஆனால் சபைக்குள்ள வரிசை எண் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இங்கே பேசுகிறார். சீரியல் நம்பர் கொடுக்கிறார். முதலாவது அப்போஸ்தலர் நம்பர் 1. சகோதரர்களே, அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரம் என்று பார்த்தோம். அப்படியானால் அவர்கள் முதலாவது நபராக சபையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எருசலேம் நகரத்தில் 33வது வருஷம் சபை துவங்கிய போது முதலாவது அப்போஸ்தலர்கள், பிறகுதான் மற்ற மக்கள்லாம் அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் முதலாவது அதனுடைய அஸ்திவாரமாக இருக்காங்க. அதன் மேலே தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாக சேர்க்கப்படுகிறோம். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லும்போது வருத்தத்தோடும் வேதனையோடும் பயத்தோடும் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, நம்ம அண்ணாச்சிங்க இந்த மாதிரி செய்தி வெளியே வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க சத்தியத்தை சொன்னால் அவங்களால பொறுக்க முடியல. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் அதிகமாக பாக்கியம் பெற்றவர்கள், வாய்ப்பு பெற்றவர்கள், நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மீட் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலரை சந்திப்போம் என்ற இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் ரட்சிப்புக்குரியதாகவும் விசுவாசத்துக்குரியதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் நாணயம் மிக்கதாகவும் திருச்சபையின் மேலே நீங்கள் கட்டப்படுவதை காண்பிக்கிறதாகவும் இருக்கிறது. சகோதரர்களே, அப்போஸ் நடபடிகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது சுவிசேஷ புத்தகம். 5வது புத்தகம் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, செய்கை, பயணங்கள், ஊழியங்கள், போதனைகள், அவர்களுடைய காலத்தில் நடந்தவைகள் என்ன
இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம படிக்கிறோம், சுருக்கமாக படிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் ஒரு வீட்டில், மேல் வீட்டில் கூடி வந்தார்கள் என்ற ஒரு தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். All the apostles were gathered together on the upper room. இந்த அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, நீங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இந்த 3 தகவல்களும் அந்த அப்போஸ்தலர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல அவர்கள் இருக்கும்படியான கட்டாயம், நிர்பந்தத்துக்குள்ளானாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 160வது பக்கம். அன்றைய அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், கவனிங்க, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ற வார்த்தை அப்போஸ்தலரை குறிக்கிறது. இப்பொழுது 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், இந்த இடத்துல நீங்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, காத்திருங்கள். அது மனிதர்கள், அந்த அப்போஸ்தலரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. கட்டளை ஆங்கிலத்தில் கமாண்ட். அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் மீறக்கூடாது, நீங்கள் எருசலேமை விட்டு போக முடியாது, நீங்கள் போய் காத்திருக்க வேண்டும். ஏன் காத்திருக்க வேண்டும்? உங்களுக்காக பிதா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் வாக்குத்தத்தம்னா ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை நீங்கள் பெறணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஞானஸ்தானம் பெறணும். ஆகவே நீங்கள் காத்திருக்கணும். எந்த ஊரில்? எருசலேமில் காத்திருக்கணும். இவ்வளவு கருத்தை இயேசு பரமேறுவதற்கு முன்பாக அப்போஸ்தலருக்கு சொன்னார். கூடுதலாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், கவனியுங்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒரு குண்டூசி எடுத்து உலக மேப் ஒன்று அங்கே இருந்தால் அதில் எருசலேம்ன்ற இடத்துல அந்த குண்டூசியை குத்துங்க. என்ன சொல்கிறாரு? எருசலேமில் தொடங்கி யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் சொல்கிறாரு பூமியின் கடைசி பரியந்தமும். இன்னைக்கு உலகத்தில் 5 பெரிய கண்டங்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக அப்போஸ்தலர்கள் உலகம் முழுதுக்கும் உரிய சாட்சிகளாக இருக்கிறாங்க. உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதருக்கும் இயேசுவை காண்பிக்கிறவர்களும், இயேசுவை போதிக்கிறவர்களும், இயேசு கிறிஸ்துவின் போதனை எடுத்து காண்பிக்கிறவர்களும் அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு 2000 வருஷம் ஆச்சு, எல்லா அப்போஸ்தலர்களும் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் எழுதின போதனையை இந்த உலகத்திற்கு எந்த ஒரு மனிதனும் படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் இயேசுவின் சாட்சி, இதை நான் சொல்லல, கிறிஸ்து தாமே சொல்கிறார். யூ ஆர் மை விட்னஸஸ் என்று சொல்றார். பிகினிங் ஃப்ரம் ஜெருசலேம், ஜூடேயா, சமாரியா அண்ட் டு த அட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இவ்வளோ பெரிய பணியை அப்போஸ்தலருக்கு கிறிஸ்து கொடுத்தார். இந்த அதிகாரத்தை விட்டு அப்படியே இந்த ஒரு பக்கத்தை இப்படி நீங்கள் திரும்பினீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை அப்போஸ்தலர் எப்படி பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இருந்த ஒரு வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த வீடு முழுவதும் நிரப்பி, அந்த நிரப்பின ஆவிக்குள்ள அவர்கள் ஒன்றாக உள்ளே சேர்ந்தார்கள். எப்படி தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் தண்ணிக்கு உள்ளே இருக்கிறோமோ அது மாதிரி பரிசுத்த ஆவிக்குள்ளவே அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 12 பேர் அவர்கள் எழுந்து இயேசு கிறிஸ்துக்கான சாட்சிகளாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்
14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எங்கிருந்து வந்தது இந்த வார்த்தை? இது யாருடைய வார்த்தை? யார் யாரை பார்த்து பேசுகிறார்கள்? அப்போஸ்தலர்கள் யார்? அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே நிற்க அவர்களுக்கு என்ன தகுதி இருக்க முடியும்? அவங்க எப்படிப்பட்ட உடை அணிந்திருந்தாங்க? அவங்க எப்படிப்பட்ட படிப்பாளிகள்? அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இருக்குமா? ஆனால் அவர்கள் இயேசுவின் சீஷர்களாக அப்போஸ்தலராக இருந்ததனால, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றதனால, அவர்களை தேவன் ஆசீர்வதித்ததனால, அவர்கள் வாயின் வார்த்தைகள் உலகத்துக்கு சாட்சிகளாக இருந்தது. என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க. எருசலேமில் வாசமாக இருக்கிறவர்களே என்று சொல்லும்போது, எருசலேம் தேவாலயம், தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன், அங்கே இருக்கிற அத்தனை லேவியன், எங்கேயுமே பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த சதுசேயர், எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டை வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த சுயநீதிக்காரர்களாகிய பரிசேயர்கள், இன்னும் வேதத்தை, பழைய ஏற்பாட்டு வேதத்தை காப்பி பண்ணி கொண்டிருந்த நியாய சாஸ்திரிகள், ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. இன்னாருன்னு சொல்லி அவர் சொல்லலை, எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தையை தான், அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை தான் அப்போஸ்தலர்கள் முதல் முறையாக எருசலேமிலே பேசுறாங்க. இந்த வார்த்தையை பேசுவதற்கான அதிகாரம் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தையை குறித்து தைரியமாக, பயமற்றவர்களாக அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு தகவலை சொல்கிறார். அந்த தகவல் அன்றைய அந்த யூதர்களுக்கு, குறிப்பாக அந்த யூத குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறைவதற்கு காரணமான முக்கியமான மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்களே அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அவரை மரணம் கட்ட முடியல, அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு செல்ல முடியாது, அவருடைய சரீரத்தை இந்த பூமியின் பூச்சிகள் தின்ன முடியாது, தேவன் அவருடைய மரண கட்டை அவிழ்த்து விட்டார், அந்த இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். இந்த வார்த்தையை பேதுரு பேசும்போது ஏறக்குறைய 50 நாளைக்கு முன்னால இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்திருந்தார். This dialogue was given just 50 days back, what Christ was resurrected from the tomb. இயேசு கிறிஸ்து கல்லறையில் எழுந்த நாளிலிருந்து 50வது நாளில் இந்த வார்த்தையை பேசுகிறார் அவர். அப்போ ஜனங்க மறந்துடுவாங்களா? அதை இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை, ஒரு மாதத்து விஷயம் நம்ம மனசில் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும், பச்சையாக இருக்கும், தெளிவாக இருக்கும், நம்மால் மறக்க முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒன்று நடந்ததுன்னா ஜனங்க மறந்துருப்பாங்க. இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கேட்ட மக்கள் அலண்டு போனாங்க. அவனுடைய நிலைமை மோசமாயிற்று. கூடுதலாக ஒன்று சொன்னாங்க பாருங்கள். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆணி அடித்தது போல, முகத்திலே அரைந்தது போல, நெஞ்சிலே விழுந்த பாரமான ஒரு குத்தை போல அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த இயேசுவை, எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றீர்களே அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ஒன்று. அதற்கு கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த வசனத்தை படிச்சிங்களா?
சாட்சின்ற வார்த்தையை படிச்சீங்களா? அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் நீதிபதி எப்படி நியாயம் சொல்கிறாருன்னா, சாட்சிகளினுடைய வாக்குமூலத்தை வச்சு தான் நியாயம் சொல்லுவார், முடிவு சொல்லுவார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் கொலைகாரன், யார் அயோக்கியன்னு தெரியும், யார் குற்றவாளின்னு தெரியும். அது நீதிபதிக்கும் தெரியும். ஆனால் அவரால் இவன் தான் குற்றவாளி, இவன் தான் கொலைகாரன் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த கொலையை கண்ட சாட்சி யாரும் இல்லை. சாட்சி இல்லைன்னா அந்த மனிதனுக்கு தண்டனை வழங்க முடியாது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் தங்களை என்ன சொல்றாங்க? we are the witnesses, நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. இப்போ யாராலும் மறுக்க முடியல. 50 நாளைக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவத்தை டிஸ்ப்ரூவ், அது தவறு என்று சொல்வதற்கு ஒரு ஆளுக்கு கூட சக்தி இல்லை, ஆதாரம் இல்லை. நிறுத்து, உன் பேச்சை நிறுத்து அப்படின்னு கோபமாக அன்றைய பிரதான ஆசாரியர் ஓடி வரல. யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியல. அதற்கு நாங்கள் சாட்சிகள். எதற்கு? தேவன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினார். இந்த சாட்சியை அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாணயமிக்க உபதேசத்தை, இவ்வளோ ஆழமான சாட்சியை இன்னைக்கு மனிதர்கள் எவ்வளோ சாதாரணமாக இதே புதிய ஏற்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு, கொழுத்த ஜென்மங்கள், மானம் இல்லாத மக்கள், சொரணையற்றவர்கள், தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்படி துணிச்சலாக தூஷணமாக தன்னை அப்போஸ்தலன் என்று ஒருவன் சொன்னால் அவனுடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படிப்பட்ட மக்களால் மார்க்கம் மதமாக எந்த அளவுக்கு சீரழியும் என்பதை எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த அப்போஸ்தல் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் வயதானவங்களாக இருந்தால், ஒரு 70 வயது இருந்தால் அக்காலத்தில் நீங்கள் கேள்விப்படல யாராவது ஒரு ஆள் தன்னை அப்போஸ்தலன் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 70வது ஆண்டுக்கு பிறகு இனிய தேதி வரைக்கும் ரொம்ப துணிச்சலாக தன்னை அப்போஸ்தலன்னு சொல்கிறவனும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவனும் ஏராளமாயிட்டான். ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டால், நீ இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இயேசுனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை பார்த்தா நீ அவருக்கு சாட்சியாக இருப்ப. நீ சபையினுடைய அஸ்திவாரமாக இருந்தால் நீ அப்போஸ்தலனாக இருக்க முடியும். ஆகவே எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. முதலாவது தேவன் அப்போஸ்தலர்களை சபையிலே வைத்தார். அந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் யார் என்று தெரியும். சில சமயங்களில் நம்முடைய நண்பர்கிட்ட, மூன்றாவதாக வந்த ஒரு ஆள்கிட்ட, சில சமயங்களில் நம்முடைய நண்பர் பக்கத்தில் இருப்பார், அவர்கிட்ட மூன்றாவதாக வந்த ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது தவறாக அறிமுகப்படுத்துவோம். இவர் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவாக, தவறாக, குறைவாக ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டாருன்னா, அந்த மூணாவதாக வந்தார் பாருங்க, அவருடைய முகம் வெறுத்து கோவப்பட்டு அவர் போயிடுவார். காரணம் என்னென்னா, அவரை பற்றிய சரியான தகவலுக்கு பதிலாக தவறான தகவலை கொடுத்ததுனால வெறுத்துருவார். அது மாதிரி தான் இன்றைக்கும் அப்போஸ்தலரை சந்தியுங்கள் என்று நான் சொல்லும்போது, அப்போஸ்தலரை பற்றி தவறான தகவல் உங்களுக்கு கொடுத்தோன்னா நீங்கள் நிற்க மாட்டீங்க, நீங்களும் போயிடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் அப்போஸ்தலரை பற்றி சரியான தகவலை தெரிஞ்சுக்கிட்டதுனால நாளைக்கு மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவனுடைய மெய்யான அப்போஸ்தலர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்ட சாட்சிகள்? அவர்கள் எழுதின புதிய ஏற்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறேன். மாணவர்களே ஆசீர்வதியும், கேட்டவர்களே ஆசீர்வதியும். கேள்வியை உடைய மக்கள் சிந்திக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஞானத்தை தாரும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் அற்புதமான பெயரால் ஜெபத்தை கேட்டவர்களும்
ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?